அகிலமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் மக்களே, போன வீடியோவில் நாம் சமீபத்தில் நடக்கும் முக்கியமான 10 சைபர் கிரைம் மோசடிகளை பற்றி பார்த்தோம். அதில் லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் முதலீடு மோசடிகள் பற்றி சொல்லியிருந்தோம். அதன் தொடர்பாக கடந்த வாரம் செய்திகளில் வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் மிகப்பெரிய மோசடி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மோசடியில் சென்னை, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற முக்கியமான நகரங்களில் உள்ள முன்னாள் இராணுவத்தினர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பலரும் இதில் முதலீடு செஞ்சு பணத்தை திரும்ப பெற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. நாட்டுக்காக பல எதிரிகளிடம் போராடிய இராணுவத்தினர் மட்டும் இல்லாமல் அடிமட்டத்திலிருந்து தன்னோட கடினமான உழைப்பாலையும் திறமைகளாலையும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கும் பலரையும் இந்த மோசடியில் சிக்க வைத்து பல திடுக்கிடும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் என்னும் பெயரில் ஈரோடு மாவட்டத்தை மையமாக வைத்து துவங்கப்பட்ட நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் உள்ள முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் போன்ற மக்களிடமிருந்து பல லட்சம் பணம் வசூல் செய்து இரட்டிப்பு லாபம் தருவதாக சொல்லி மோசடி செஞ்சிருக்காங்க. கடந்த 3 வருஷமா மக்களை ஏமாத்திக்கிட்டு வந்த இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த சிலரை போன வாரம் காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மோசடி பற்றி பலரிடம் கேட்டபோது பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தது. இந்த நிறுவனம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட சில பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று சொல்லி மக்களை இதுல முதலீடு செய்ய வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல 1 லட்சம் 2 லட்சம் பணம் வசூல் பண்ணி அதுக்கு இரட்டிப்பு லாபம் கொடுத்து மக்களை நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுசா 2 ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பல லட்சங்களை மக்களிடமிருந்து வசூல் செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணு 5 லட்சம் முதலீடு செஞ்சா மாசத்துக்கு 75,000 தருவதாகவும் 10 மாசம் கழிச்சு 7,50,000 கிடைப்பதாகவும், மற்றொன்று 5 லட்சம் டெபாசிட் செஞ்சா 1 வருஷம் கழிச்சு 15 லட்சமாக தருவதாகவும் நம்ப வச்சிருக்காங்க. முதலில் ஒரு சில மாதங்கள் முதலீடு செய்தவர்களுக்கு மாதம் மாதம் பணம் செலுத்தி அதிகப்படியான ஆட்களை இத்திட்டத்தில் சேர்க்க சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. இவங்களோட டார்கெட்டு நம்மளை சுற்றி இருக்கிற நம்பிக்கையான ஒரு சீனியர் பர்சன் மூலமா அதிகப்படியான ஆட்களை சேர்க்கறது தான். அப்படிதான் முன்னாள் இராணுவ வீரர்களை டார்கெட் செய்து அதில் உள்ள சீனியர்ஸ் மூலமாக நிறைய பேரை சேர்க்க வச்சு அதிகப்படியான மக்களை பணம் போட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறை, ஐடி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் போன்ற நம்பகமான ஆட்களை வைத்து ஒவ்வொரு துறையிலும் அவர்களுடன் வேலை செய்பவர்களை இதில் முதலீடு செய்ய சொல்லி மோசடி செஞ்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் அதிகப்படியான இராணுவ வீரர்கள் இதில் முதலீடு செய்திருப்பதாகவும், அரசு துறையில் முக்கியமான பதவிகளில் இருப்பவர்கள் இதில் முதலீடு செய்திருப்பதாகவும் சொல்லி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த பல ஆயிரம் மக்களை இதில் முதலீடு செய்ய வைத்துள்ளனர். அவர்களின் வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்த மக்கள் 3 வருடங்களாக பணத்தை திரும்பப் பெறுவதற்காக போராடி வருகின்றனர். இந்த நிறுவனத்தின் முக்கியமான நிர்வாகிகளை கைது செய்த போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 ரூபாய் கூட இன்னும் கிடைக்கவில்லை. இந்திய நாட்டிற்காக இராணுவத்தில் சேர்ந்து கடினமாக உழைத்து சேமித்த காசை தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு தொகையை சேர்க்க வேண்டும் என்பதற்காக யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து மோசடியில் சிக்கியுள்ளனர். அதை போன்று தன் குடும்பத்தை சாதாரண நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் பல பேர் தங்கள் நகைகளை அடைக்க வைத்தும் பேங்க் லோன் மூலமாக பணம் திரட்டியும் இதில் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்து அதிகப்படியான கடனை சுமந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாமல் தவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய மருத்துவ செலவிற்காக இதில் முதலீடு செய்து இதிலிருந்து கிடைக்கும் பணத்தை கொண்டு குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று நினைத்து மேலும் மனவேதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல 100 கோடி ரூபாய் மோசடி செய்த இந்த நிறுவனத்திடம் இருந்து பணத்தை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை பாதிக்கப்பட்ட மக்கள் எடுத்து வருகின்றனர். அரசின் உதவியோடும் நேர்மையான அதிகாரிகளின் உதவியோடும் 3 வருடம் கழித்து 2025 அவர்கள் முதலீடு செய்த பணம் திரும்ப கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட இராணுவத்தினர் மற்றும் மக்களின் ஒரு சில வீடியோக்களை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இது போன்ற மோசடிகளில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் உங்கள் அனுபவத்தை மென்ஷன் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த மாதிரியான மோசடியில் சிக்கியவர்களின் தற்போதைய நிலைமை எப்படி இருக்கும் மற்றும் இது போன்ற வேறு சில மோசடிகளை பற்றி தெரிந்து கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.